ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாலெட் அப்ளிகேஷன் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம சில பேங்க்ஸ் வழங்கியிருக்க வாலெட் அப்ளிகேஷன்ஸை பற்றி பார்த்துருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா HNB நிறுவனம் வழங்கியிருக்க சோலோ அப்ளிகேஷன் வந்து பார்த்துருப்போம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா யூபே அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் வந்து பார்த்துருப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சம்பத் பேங்க் வழங்கியிருக்க விபே அப்படிங்கிற அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுடைய ஏடிஎம் கார்டை எடுத்துட்டு போகலனா கூட இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி உங்களுக்கு கேஷ் வித்ட்ராவல் பண்றதுக்கான சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு வந்து கேஷை வந்து வித்ட்ரா பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சில ஃபீச்சர்ஸோட தான் இந்த அப்ளிகேஷனை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி அதை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்த யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். Facebook, Instagramல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. சம்பத் பேங்க் வழங்கி இருக்க இந்த விபே அப்படிங்கிற அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி உங்களுக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் உங்களுடைய ஏடிஎம் கார்டை நீங்கள் கொண்டு போகலைன்னா கூட QR கோடை ஸ்கேன் பண்ணி கூட உங்களுக்கு மணி வித்ட்ரா பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சம்பத் பேங்க் அக்கௌண்ட்டை மட்டும்தான் ஆட் பண்ணணும் அப்படின்னு இல்லை, உங்களுக்கு விருப்பமான பேங்க் அக்கௌண்ட் இல்லைனா பேங்க் கார்டு ஆட் பண்ணுறதுக்கான சான்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இதன் மூலமாக பில் பே பண்ணுறதுக்கான சான்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள், முக்கியமான விஷயங்களும் வந்து நம்மளுக்கு இந்த அப்ளிகேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த அப்ளிகேஷனை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்டாவே பாத்தீங்கன்னா Play Store வந்து ஓபன் பண்ணுங்க. Play Store ஓபன் பண்ணோனே பாத்தீங்கன்னா சம்பத் விபே அப்படின்னு டைப் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வாலெட் அப்ளிகேஷன் மாதிரி தான். உங்களுடைய கார்டை வந்து இதுல வந்து நீங்க கொடுத்து உங்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ அப்ப வந்து ஃபர்ஸ்டா வந்து இன்ஸ்டால் பண்ணிருங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஓபன் அப்படின்னு ஷோ ஆகும். அதுக்கு பிறகு ஓபன் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. ஓப்பன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா சென்ட் மணி டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மேக் பில் பேமெண்ட்ஸ், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து பேனர்ஸ் வந்து ஷோ ஆகிட்டு இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா லாகின் ரெஜிஸ்டர் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னா லாகின் பண்ணலாம். அக்கௌண்ட் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. ரெஜிஸ்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு சைன் அப் பண்ணுறதுக்கு 3 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரெஜிஸ்டர் வித் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா Facebook கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா நம்மளுக்கு வந்து கூகுள் மூலமாக ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். நான் வந்து ரெஜிஸ்டர் வித் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கறத வந்து கிளிக் பண்றேன். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நம்மளுடைய பேசிக் டீடைல்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணணும். அதை என்டர் பண்ணிடலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாம் என்டர் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பரையும் என்டர் பண்ணணும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் டீடைல்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல என்ன இஷ்யூ உங்களுடைய இமெயில் அட்ரஸை என்டர் பண்ண சொல்கிறாங்க. அதையும் இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சூஸ் அ பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வாலெட்டுக்கான ஒரு பாஸ்வேர்டை வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்க ஒரு பாஸ்வேர்டை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு அந்த பாஸ்வேர்டை மறுபடியும் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அப்படிங்கிறதுலையும் என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஸோ பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படிங்கிற ஒரு டிக் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த டிக்கையும் வந்து ஆன் பண்ணுங்க. ஸோ அந்த டிக்கையும் ஆன் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே ஐ அக்ரி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ரெஜிஸ்டர் பண்ண இந்த ஃபார்மை வந்து நம்ம சப்மிட் பண்ணலாம். ஸோ சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா லோட் ஆகுது. ஸோ பார்க்கலாம். லோட் ஆனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபோன் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெரிஃபிகேஷன் கோட் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கோடை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு நம்ம வெரிஃபிகேஷன் கோடை என்டர் பண்ணதுக்கு பிறகு ப்ளீஸ் என்டர் பின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பின் நம்பர் பார்த்தீங்கன்னா கட்டாயம் நீங்கள் ஞாபகம் இருக்க பின் நம்பர் என்டர் பண்ணணும். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாலெட் மூலமாக, அதாவது இந்த ஆப் மூலமாக நீங்கள் பண்ணுற டிரான்சிஷனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் வந்து கட்டாயம் உங்களுக்கு தேவைப்படும். அதாவது இந்த பின் நம்பர் வந்து கட்டாயம் தேவைப்படும். ஸோ அதனால ஞாபகம் இருக்க பின் நம்பரை வந்து என்டர் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வெல்கம் மெசேஜ் ஒன்று வருது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து கங்க்ராச்சுலேஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து இதில் ரெஜிஸ்டர்ட் யூஸராக இப்போ வந்து இணைஞ்சிருக்கோம் அப்படின்னு. அப்போட இன்டர்ஃபேஸை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாகவே நம்மளுக்கு ஓப்பன் பண்ணோன்னே மை வாலெட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அது கூடயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மேலே ப்ரொஃபைல் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து குட் மார்னிங் அப்படின்னு போட்டு நம்மளுடைய பேர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்ளை நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ மை பேலன்ஸ் அப்ளை நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய சம்பத் கார்டு இல்லாட்டி சம்பத் பேங்க் அக்கௌண்ட்டாக தான் இருக்கணும். ஸோ கட்டாயம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சம்பத் பேங்க் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளுடைய சம்பத் பேங்க் அக்கௌண்ட் இல்லைன்னா சம்பத் பேங்க் கார்டை வந்து என்டர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பரை வந்து என்டர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல உங்களுக்கு கார்டை கூட என்டர் பண்ணி உங்களுக்கு இந்த வாலெட்டில் வந்து இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க.
ஸோ நீங்கள் கேட்கலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சம்பத் பேங்க் அக்கௌண்ட்டை மட்டும்தான் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. நம்மளுக்கு கீழே கொடுத்துருக்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அட் கனெக்டட் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு விருப்பமான கார்டு விருப்பமான அக்கௌண்ட் யூஸ் பண்ற மாதிரி ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது இந்த அப்ளிகேஷன்ல இருக்க ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு பிறகு மேலே இருக்க இந்த ப்ரொஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மை ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த ப்ரொஃபைல பார்த்தீங்கன்னா உங்களுடைய சகல விதமான நீங்க என்டர் பண்ண டீடைல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல பார்க்குற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்க இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து அதை பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன்ல நான் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் மூலமாக உங்களுக்கு உங்களுடைய ஏடிஎம் கார்டு இல்லாமலேயே உங்களுடைய பணத்தை வந்து வித்ட்ரா பண்றதுக்கான சான்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டச்லெஸ் கேஷ் வித்ட்ரோவல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல QR கோடை ஸ்கேன் பண்ற மாதிரி கேமரா வந்து ஆக்டிவ் ஆகும். ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்க ஏடிஎம்ல இருக்க QR கோடை இதுல வந்து ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்ட்ரா பண்ண வேண்டிய அமௌண்ட்டை வந்து என்டர் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஏடிஎம் மூலமாக அதை வித்ட்ரா பண்றதுக்கான ஆப்ஷனை வந்து இந்த ஆப் மூலமாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன்ல நான் பார்த்த ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஏடிஎம் கார்டை எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற தேவையே இருக்காது. இந்த ஆப்பை யூஸ் பண்ணியே உங்களுக்கு வந்து காசு வித்ட்ரா பண்றதுக்கான சான்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது இந்த அப்ளிகேஷன்ல இருக்க ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து சம்பத் பேங்க்ல இந்த மாதிரி QR கோட் ஸ்கேன் பண்ணக்கூடிய ஏடிஎம் மெஷின்ல மட்டும்தான் இந்த வித்ட்ரோவல் வந்து பண்ணலாம். ஸோ அந்த வித்ட்ரோவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கெங்கெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த அப்ளிகேஷன் மூலமாகவே பார்க்குற மாதிரியே கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்னும் சில ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அட் கார்டு அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல உங்களுக்கு விருப்பமான கார்டையும் அக்கௌண்ட்ஸையும் வந்து ஆட் பண்ணலாம். இந்த இடத்துல மட்டும்தான் நம்மளுக்கு சம்பத் பேங்க் கார்டு இல்லைன்னா சம்பத் பேங்க் அக்கௌண்ட்டை வந்து என்டர் பண்ற மாதிரி இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விருப்பமான பேங்க் அக்கௌண்ட் விருப்பமான பேங்க் கார்டு ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபேவரட்டான பில்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம். இதுல பில் பேமெண்ட்டும் பண்ணலாம். ஸோ அதனால அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. கார்டு செட்டில்மெண்ட்டும் பண்ணலாம், மணி வந்து சென்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லேட்டஸ்டா இதுல இருக்க சில விஷயங்கள் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எந்தெந்த இடத்துல இந்த டச்லெஸ் ஏடிஎம்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறத நம்மளுக்கு பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிக்மி, அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பில் பேமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் மணி டிரான்ஸ்ஃபர், அதுக்கு பிறகு சோஷியல் ஷேர், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து இந்த ஆப் மூலமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷன்லாம் கீழே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அதரான நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த வாலெட் அப்ளிகேஷன்லேயே தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் இந்த இடத்துல பார்க்குற மாதிரி இருக்கு. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இன்னும் சில பாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பே அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா டெலிஃபோன், கேபிள் டிவி, இன்சூரன்ஸ், அதுக்கப்புறம் டொனேஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கான எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் பில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லீசிங் வந்து பே பண்ணலாம், இன்சூரன்ஸ் வந்து பே பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து இந்த இடத்துல பார்க்கலாம். மொபைல் ரீலோட் அப்படின்னு நம்மளுக்கு சில ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹச் மட்டும் இந்த இடத்துல வந்து ஷோ ஆகல, மற்ற 3 சர்வீஸ் ப்ரொவைடர்ஸும் இந்த இடத்துல வந்து ஷோ ஆகுது. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா QR அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த QR அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல பார்த்த QR தான். ஸோ அதே விஷயத்த தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதன் மூலமாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களுக்கு மணி ஷேர் பண்ணுறதா இருந்தாலும் ஷேர் பண்ணலாம். ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஆட் பண்ணி வைக்கலாம். ஆட் பண்ணி வச்சதுக்கு பிறகு ஸோ அவங்களுக்கு பே பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பே பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்டா பேங்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு QR கோட் ஸ்கேன் பண்ணி வித்ட்ரா பண்ணக்கூடிய ஏடிஎம்ஸை வந்து பார்க்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா சிம்பிளான விஷயங்களை தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன்ல இருக்க முக்கியமான விஷயமே நம்மளுக்கு வந்து ஒரு ஏடிஎம் கார்டு இல்லாமல் மணி வித்ட்ரா பண்ணுறதுக்கான சான்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஓரளவு பார்த்தீங்கன்னா ஒரு புதிய முயற்சி தான். இப்போதைக்கு நம்ம எந்த நாளுமே ஏடிஎம் கார்டை எடுத்துட்டு போய் தான் நம்ம வந்து மணி வித்ட்ரா பண்ணணும். பட் இந்த ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து மணி வித்ட்ரா பண்ணுறதுக்கு கூட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஏடிஎம் கார்டே இல்லைன்னா கூட உங்களுக்கு மணி வித்ட்ரா பண்றதுக்கான சான்ஸை இந்த விபே அப்படிங்கிற இந்த சம்பத் பேங்க் வழங்கியிருக்க அப்ளிகேஷன் மூலமாக நம்மளுக்கு வந்து பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கும் இந்த அப்ளிகேஷன் ஒரு யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷனாக இருக்கும். ஸோ கட்டாயம் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா இந்த அப்ளிகேஷன்ல கீழே பார்த்தீங்கன்னா கண்டெக்ட் அஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே கண்டெக்ட் நம்பர், இமெயில், அதுக்கு பிறகு அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கால் பண்ணி கூட உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா கட்டாயம் அதை வந்து பண்ணலாம். இன்கேஸ் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணும்போது ஏதாவது பிரச்சனை வருதுன்னா பேங்க்குக்கு கால் பண்ணி கட்டாயம் உங்களுக்கு அந்த விஷயத்தை செய்யற மாதிரி இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த அளவு விஷயங்கள் தான். சம்பத் பேங்க் வழங்கி இருக்கும் இந்த விபே அப்படிங்கிற அப்ளிகேஷனை யாராச்சும் யூஸ் பண்றீங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய யூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதே மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மற்ற நபர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கட்டாயம் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக்
லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.